هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனுடைய ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தற்பொழுது ரபீஉல் அவ்வல் மாதத்தின் கிட்டத்தட்ட கடைசி நாளையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் ஆரம்பமானதிலிருந்து நபி அவர்கள் பிறந்த மாதம் என்பதனால் நபி அவர்களுடைய பிறந்த நாளைக்கான கொண்டாட்டங்கள் என்றும், இன்னும் நபி மீது உள்ள அன்பை காட்டுகின்றோம் என்று சொல்லி பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டும் மக்கள் இந்த மாதத்தை கழித்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரபீஉல் அவ்வலில் சரியாக 12ஆம் நாள், அது நபி அவர்களுடைய பிறந்த தினம் என்று சொல்லிக்கொண்டு அந்த நாளை பிறந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள். அடிப்படையில் நபி அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் 12ஆம் திகதி பிறந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான நம்பகமான ஆதாரங்களும் கிடையாது. பரவலாகவும் பிரபலமாகவும் அந்த தினம் சொல்லப்படுகின்றதே தவிர, சரியாக சொல்ல போனால் நபி அவர்கள் வஃபாத்தாகிய நாள்தான் ரபீஉல் அவ்வலின் 12ஆம் நாள் என்று சொல்ல வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு புறத்தில் நபியுடைய பிறந்த நாளை பற்றியும் பிறந்த நேரத்தில் நடந்தவைகள் என்று பலதை பற்றியும் நிறைய பேசுகின்றார்கள். ஆனால் அதே நபி அவர்கள் வஃபாத்தாகிய மாதமும் இதே மாதம்தான். அந்த நபியுடைய மரண தருவாயில் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்,
அந்த நபியுடைய கடைசி நாட்களில் நபி அவர்கள் என்ன என்ன விடயங்களை சொன்னார்கள், நபி எந்த நோயின் காரணமாக வஃபாத்தாகினார்கள் என்ற நபியுடைய இறுதி நாள்களை பற்றி நிறைய பேசுவதற்கு எமது சமூகம் முனையாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் பிறந்தது எமக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நபி அவர்கள் அந்த பச்சிலம் குழந்தையாக பிறக்கும் பொழுதே நபி என்று உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. அடையாளங்களாக சில விடயங்கள் நடந்தனவே தவிர, இன்னும் ஒரு புறத்தில் அந்த நபி பிறந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக துல்லியமாக பதியப்படவும் இல்லை. பிற்காலத்தில் நபி அவர்கள் பிறந்த நேரத்தில் நடந்ததாக ஏதாவது சொல்லி இருந்தாலே தவிர, அல்லது நம்பகமான ஆதாரங்களின் மூலம் வந்தாலே தவிர, இவர் நபி என்று உறுதியாக தெரியாததனால் அவர்களுடைய இளம்பிராயத்து சம்பவங்கள் மிக மிக துல்லியமாக பிற்காலத்தில் அவரை சூழ ஒரு சஹாபாக்கள் கூட்டமிருந்து நுணுக்கமாக அவதானித்து பதியப்பட்டதை போல் பதியப்படாமலும் விடுபட்டு விட்டன. ஆனால் நபியுடைய இறுதி நாட்கள் அப்படியல்ல. பல வருடங்களாக நபி அவர்கள் தனது அந்த போதனையை செய்து கொண்டு வந்து அந்த இறுதி கட்டத்தில் முழுமையாக அரபு நாடு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களை கொண்ட ஒரு உம்மா உருவாகி, சஹாபாக்கள் நபிக்கு முன்னும் பின்னும் இருந்து நபியை மிக துல்லியமாக ஒவ்வொரு விடயத்திலும் அவதானித்து வந்து மிக கவனமாகவே அவர்களுடைய சொல்லை செயலை எல்லாம் பதிந்து வந்த காலம்தான் அது. எனவே நபியுடைய இறுதி காலத்து சம்பவங்கள் உறுதிமிக்கவை மட்டுமல்ல, இன்னும் ஒரு விதத்திலும் இது மிக முக்கியமானது. உலகில் எந்த ஒரு தலைவரோ அல்லது எந்த ஒரு மகத்தான மனிதரோ அல்லது ஒரு குடும்பத்தின் பொறுப்பாளி என்று சொல்லுங்களேன், அவராக இருந்தாலும் கூட அவருடைய இறுதி நாட்கள் கவனமாக உன்னிப்பாக கவனிக்கப்படும். அல்லது அவருடைய மரணத்துக்கு பின் கடைசி நாட்களிலே என்ன என்ன செய்தார் என்பதை பற்றி நிறைய பேசப்படும். காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு பொறுப்பாளியும் தனது நேரம் நெருங்குகின்றது என்று உணரும் பொழுது, தனது மரண தருவாய் வந்துவிட்டது என்று உணரும் பொழுது மிக முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு செல்லுவார். இறுதி நேரத்தில் மனிதர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் சாராம்சமாக இருக்கும். அல்லது அவர் கஷ்டப்பட்ட அந்த சீர்திருத்தத்தில் அவர் சொல்ல வேண்டிய சில முக்கியமான செய்திகளாக இருக்கும். எப்படியாவது இதை சொல்லிவிட்டு போக வேண்டுமே என்று சொல்லுவார். அது மிக முக்கியமானதாகவும் இருக்கும். அதனால் தான் உலகில் வாழ்ந்து மறைந்த பல மட்டத்திலுள்ள தலைவர்களின் இறுதி நாட்கள் டயரிகளாக புத்தகங்களாக பதியப்படுகின்றன. இறுதி உபதேசம் என்றும் வசியத்து என்றும் குறிப்புகளை அவர்களாகவே சொல்லியும் எழுதியும் செல்லுகின்றார்கள். காரணம், அது மிக முக்கியமானதாக இருக்கும். எப்படியாவது சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அவர் ஆசைப்படும் ஒன்றாக இருக்கும். அந்த பின்னணியிலே இந்த சொற்ப நேரத்துக்கு உள்ளே இறுதி நபியுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தன என்ற தலைப்பில் சில விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அவர்களுக்கு நெருங்கும் தருவாயில் அல்லது மரணம் அண்மித்த காலங்களிலே நபியுடைய சொல்லிலும் செயலிலும் பல விடயங்களிலும் நபி நீண்ட காலம் இதற்கு மேல் வாழ மாட்டார்கள், நபி அண்மையிலே மரணித்து விடுவார்கள் என்பதற்கு அடையாளமாக பல விடயங்கள் நடந்தன. அவர்களுடைய இறுதி ரமதானில் நடந்த விடயங்கள், நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜாவிலே செய்த அந்த ஒரே ஒரு ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி அவர்கள் பேசியது, இவைகள் பலதையும் வைத்து பார்த்தால் சில குர்ஆன் வசனங்களும் சூறாக்களும் இறங்கியது. இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நபி அவர்களுடைய மரணம் அண்மித்து விட்டது என்பதற்கு அவைகள் அடையாளமாக இருந்தன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் இறுதியாக மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோயிலேயே தொடர்ந்து இருந்துதான் நபி அவர்கள் அப்படியே வஃபாத்தாகினார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தின் இறுதி பகுதியிலே பிறை 28 அல்லது 29 ஒரு திங்கட்கிழமை நபி அவர்கள் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திலே கலந்து கொள்ள செல்லுகின்றார்கள். ஜன்னத்துல் பக்கி என்ற மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் இருக்கும் அந்த மையவாடியில் ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொண்டு திரும்பி வரும் வழியிலே நபிக்கு தலைவலி ஏற்படுகின்றது.
வீட்டுக்கு வரும் பொழுது தலைவலி கொஞ்சம் கூடுகின்றது. அப்படியே தலைவலியில் ஆரம்பித்த அந்த நோய் காய்ச்சலாக மாறி நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோயுடைய காலத்தில் கூட நபி அவர்கள் மாறி மாறி தனது மனைவிகளுடைய வீடுகளிலே எப்படி முறையாக நாட்களை பங்கிட்டு தங்கினார்களோ அப்படித்தான் தங்கிக் கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் நோய் அதிகரிக்க அதிகரிக்க நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பார்கள், நாளைக்கு யாருடைய நாள், நாளைக்கு எந்த மனைவியுடைய வீட்டில் தங்கும் நாள் என்று அடிக்கொரு முறை கேட்பார்கள். இதை பார்த்த நபியுடைய மனைவிமார்கள் விளங்கிக் கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோயுடைய காலத்திலே அவர்கள் மிகவுமே விரும்பும் மனைவியாகிய ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் தங்கி இருப்பதிலிருந்து அங்கு சிகிச்சை பெறுவதற்கும் ஆயிஷா நாயகியுடன் இருப்பதற்கும் விரும்புகின்றார்கள் என்று விளங்கினார்கள். எனவே ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு போவதற்கு நபி அவர்கள் விருப்பமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் அந்த பெண்மணிகளிடம் அந்த மனைவிமார்களிடம் அனுமதி கேட்டார்கள், நான் ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. அவர்கள் எல்லோரும் அனுமதி கொடுத்ததன் பின்னால் நபி அவர்கள் வஃபாத்தாகினார்கள் ஒரு திங்கட்கிழமை. அதற்கு முதல் திங்கட்கிழமை இருக்கின்றதே, அந்த திங்கட்கிழமை அன்று நபி அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு திங்களில் அங்கு கொண்டு வரப்பட்ட நபி அவர்கள் அடுத்த திங்கள் வரை அதே வீட்டில் தான் இருந்தார்கள். அடுத்த திங்கட்கிழமை வஃபாத்தாகினார்கள். இறுதி ஒரு வாரத்தை, கடைசி 7 நாளை தான் மிகவுமே நேசிக்கக்கூடிய அன்னை ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டில் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடைசி அந்த வாரத்தில் நபியுடைய செயல்பாடுகள், நபியுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருந்தன என்பதை கட்டாயமாகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறுதி நபியாகிய அந்த நபி அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக பகிரங்க தாவாவிலே சொல்லி முடிக்க முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து யாருமே எதிர்கொள்ளாத சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதையெல்லாம் ஜெயித்து நபி அவர்கள் இந்த உம்மத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டார்கள். அந்த நபி அவர்கள் இறுதி கஷ்டமான நோய் தருவாயில் கூட இந்த உம்மத்துக்கு உபதேசம் செய்ய, சொல்லிவிட்டு போக வேண்டிய விடயங்களை சொல்லுவதில் மிக அக்கறையாக இருந்தார்கள். கடைசி புதன்கிழமை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு சரியாக 5 நாட்களுக்கு முன்னால் நபி அவர்களுக்கு அன்றே காய்ச்சல் நன்றாகவே அதிகமாகிவிட்டது. அப்பொழுதும் நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 அல்லது 14 நாட்கள் தொடராக நோயிலிருந்து தான் மௌத்தாகினார்கள். அதில் கிட்டத்தட்ட 11 நாட்கள் நோயுடன், கடுமையான காய்ச்சலுடன், கடுமையான தலைவலியுடனும் கூட கிட்டத்தட்ட 11 நாட்கள் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்து இமாமாக இருந்து உம்மத்துக்கு தொழுவித்தார்கள், உம்மத்தை வழிநடாத்தினார்கள். அந்த கஷ்டமான சந்தர்ப்பத்திலும் கூட கடைசி புதன்கிழமை நபி அவர்கள் பார்க்கின்றார்கள், காய்ச்சல் அதிகமாக இருக்கின்றது, எழுந்து நடமாட முடியாத நிலைமை. எனவே நபி சொல்லுகின்றார்கள், பல கிணறுகளிலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீர்களை கொண்டு வந்து அந்த தண்ணீரின் மூலம் என்னை கொஞ்சம் குளிப்பாட்டுங்கள், என் மீது நீரை ஊற்றுங்கள், அதன் மூலம் கொஞ்சம் புத்துணர்ச்சி வரலாம், நான் எனது உம்மத்தை சந்தித்து அவர்களுக்கு சில உபதேசங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஒரு பெரிய பாத்திரத்திலே நபிகளாரை அமர்த்தி அவர்களுடைய மனைவிமார்கள் நபி சொன்ன விதத்திலே நபி அவர்களை நீராட்டுகின்றார்கள். நபி அவர்களுக்கு கொஞ்சம் தெம்பு வருகின்றது, கொஞ்சம் புத்துணர்ச்சி வருகின்றது. உடனே நபி அவர்கள் பள்ளிக்கு செல்லுகின்றார்கள் தனது தோழர்களுடைய துணையுடனே. அந்த நேரத்தில் கூட தலையில் ஒரு பிடவையை கட்டியிருந்தார்கள். அந்த பிடவையில் தலைவலிக்காக எண்ணெய் போட்டு அந்த பிடவையிலே எண்ணெயின் அடையாளம் கருப்பாக இருந்தது. தலைவலி கஷ்டமாக இருந்தும் கூட தலையில் பிடவையொன்றை கட்டி கொண்டு வந்த நபி அவர்கள் நேராக மிம்பரிலே ஏறி சஹாபாக்களுக்கு சில உபதேசங்களை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு விடயத்தை முதலாவது சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நஸாராக்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக. இத்தகது குபூர அம்பியாஇஹிம் மசாஜித, அவர்களது நபிமார்களின் மண்ணறைகளை, கபறுகளை பள்ளிகளாக ஆக்கிக் கொண்டார்கள். லா தத்தகிது கப்ரி வஸனன் யுஅபது, வணங்கப்படும் சிலையை போன்று எனது கபரை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள். இறுதி கட்டத்தில் நபி அவர்கள் திருப்பி
திருப்பி சொன்ன, மிக கவனமாக உபதேசித்த, கட்டாயம் சொல்லிவிட வேண்டும் என்று அழுத்தமாக சொன்ன விடயங்களில் ஒன்று என்ன தெரியுமா? எனது மரணத்துக்கு பின்னால் எனது கபரை விக்கிரகமாக மாற்றி அதை ஒரு வணக்கத்தலமாக மாற்றிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அளவுக்கு மீறி என் மீது அன்பு வைத்து எல்லை மீறி என்னை கண்ணியப்படுத்த போவது மரணத்துக்கு பின்னால் இன்னும் கஷ்டத்துக்கு போய்விடலாம். எனவே பல நபிமார்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய மண்ணறைகள் பள்ளிகளாக மாற்றப்பட்டன. அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று சொல்ல வந்த நபிமார்களின் மண்ணறைகளே வணங்கப்படும் பள்ளிகளை போன்று மாற்றப்பட்டது. மிகப்பெரிய துர்ப்பாக்கியம். நபி அவர்கள் இந்த உம்மத்துக்கு அது நடக்க கூடாது என்பதிலே மிகவுமே கவனமாக இருந்தார்கள். இந்த புதன்கிழமை மட்டும் அல்ல, மரணத்துக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் பேசுகின்றார்கள். அதற்கு பின்னால் மயக்கம், ஈரமான ஒரு புடவை போடப்படுகின்றது, மீண்டும் தெளிவு வருகின்றது. அப்படி கஷ்டமான நேரத்தில் கூட முகத்திலே போடப்பட்ட புடவையை அப்புறப்படுத்திவிட்டு வீட்டில் இருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், யஹூதி நசாராக்களுக்கு சாபம் உண்டாவதாக, அவர்கள் நபிமார்களின் மண்ணறைகளை பள்ளிகளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்தார்கள். ஏகத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலும் தன்னை கண்ணியப்படுத்துவதில் யாரும் எல்லை மீறிவிடக் கூடாது என்பதிலும் நபி அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள் இறுதி தருணத்திலே என்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது லுஹருடைய நேரமாகின்றது. நபி அவர்கள் மிம்பரில் இருந்து இறங்கி வந்து லுஹரை தொழுவித்து விட்டு மீண்டும் மிம்பரில் ஏறி சஹாபாக்களுக்கு பேசுகின்றார்கள். நபி அவர்கள் மிம்பர் மீது இருந்து சஹாபாக்களுக்கு பேசிய கடைசி சந்தர்ப்பம் அந்த புதன்கிழமை தான். அப்பொழுது நபி அவர்கள் இன்னும் சில விடயங்களையும் சொன்னார்கள். ஒரு விடயத்தை சொன்னார்கள், ஆச்சரியமானது. அந்த நபி உண்மையிலே உத்தமமான ஒரு நபிதான், ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு தலைவர் தான். எந்த அளவுக்கு சிறந்தவர் என்றால், அந்த தன்னை உயிரை விட நேசிக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்த நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது நான் அநியாயம் செய்திருந்தால், அநியாயமாக அடித்திருந்தால், ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், அதற்கு பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்திலே தன்னை பெரிய நாட்டுப்பற்று உள்ளவர் என்றும் சமூகத்துக்காக உழைப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேரும் சமூகத்தையே உறிஞ்சி வாழுவார்கள். சமூகத்துக்கு அநியாயம் செய்தே சொத்து சேர்ப்பார்கள். யாராவது திருப்பி கேட்பார்களா? அப்படி கேட்டாலும் ஒரு நடிப்புக்காகத்தான் சொல்லுவார்கள். தனது கணக்கு வழக்கை எல்லாம் யாருடைய பேரில் வைத்துக் கொண்டு என்னிடம் ஒன்றுமில்லையே என்று பொய்யைத்தான் காட்டுவார்கள். அப்படி யாராவது எனக்கு தர இருக்கின்றதே, நீங்கள் தாருங்கள் என்று சொன்னால், இதைவிட உங்களுக்கு நான் நிறைய செய்திருக்கின்றேனே, அதை நினைவில்லையா என்று திருப்பி கேட்பார்கள். அந்த நபி எப்படி இருந்தார்கள் தெரியுமா? உயிரை விட நேசிக்கும் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதற்கு பழி வாங்கலாம், இதோ நான் இருக்கின்றேன், அடித்திருந்தால் அடித்து பழி வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற கருத்தில் தான் சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், யாருக்காவது நான் கடன் இருந்தால், பணம் தர இருந்தால் அந்த கடனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், இப்பொழுதே கடனை எல்லாம் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல ஒரு சஹாபி சபையிலிருந்து எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திர்ஹம்கள் நீங்கள் தர இருக்கின்றது என்று சொன்னார். அவர் ஒன்றும் கஞ்சன் அல்ல, ஆனாலும் நபியுடைய அந்த உம்மா அப்படித்தான் இருந்தது. அந்த தலைவரிடமே நடிப்பு கிடையாது, பாசாங்கு கிடையாது, அவர்களை பின்பற்றியவர்களிடத்தில் கூட நடிப்பு கிடையாது. அவர்கள் வெளிப்படையாகவே இதை எடுத்துக்கொண்டார்கள், இயல்பாகவே எடுத்துக்கொண்டார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இவர் திருப்பி சொன்னார், இப்படி இருக்கின்றது, நபி விரும்புகின்றார், ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த சஹாபி அப்படி சொல்ல, நபி அவர்கள் அப்பாசுடைய மகன் ஃபதல், தனது சாச்சாவின் மகன் அருகில் இருந்தார்கள். ஃபதலை பார்த்து சொன்னார்கள், ஃபதலே, இவருடைய அந்த கடனை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபி அவர்கள் சாட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னால் நபிகளார் இன்னும் ஒரு விடயத்தை சொன்னார்கள். ஒரு தாயி அல்லது ஒரு சீர்திருத்தவாதி அல்லது ஒரு பெரிய ஒரு தொண்டர், இவர் தனது பயணத்திலே பலரை சந்தித்திருப்பார். ஆரம்ப கட்டத்தில் சில பேர் அவருக்கு உதவி இருப்பார்கள், இடையில் வந்து சில பேர் உதவி இருப்பார்கள். இந்த உதவிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரது அந்த லட்சிய பயணத்தில் அவர் சில பொழுது உச்சத்துக்கே போயிருப்பார். சில பேர் இருக்கின்றார்கள், கடந்து வந்த பாதையை மறந்து விடுவார்கள். யாரெல்லாம் எனக்கு துணையாக இருந்தார்கள், யாரெல்லாம் எனக்கு அபயமளித்தார்கள் என்பதையெல்லாம் மறந்து உயரிய இடத்துக்கு போனதன் பின்னால்
எனது ஊர் மக்கள், எனது குடும்பம் என்று பேசத் துவங்கி விடுவார்கள். மற்றவர்களை அந்நியத்தனமாக ஒதுக்குவார்கள். பரவலாகவே அரசியல்வாதிகளிடம் உங்களுக்கு இதை பார்க்கலாம். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்களுடைய இந்த நீண்ட தாவா பயணத்திலே இடையில் ஒரு கட்டத்தில் வந்தவர்கள் தான் இந்த மதீனா வாசிகள். ஆனால் மிகப்பெரிய உதவியை செய்தவர்கள், மிகப்பெரிய அளவில் நபியுடைய தாவா வெற்றி அளிக்க பங்களிப்பு பண்ணியவர்கள் நபி அவர்கள் அந்த அன்சாரிகளை மறக்கவே இல்லை. இன்றைய நிலையில் மக்காவும் கிடைத்து விட்டது மட்டுமல்ல, பிரமாண்டமான அரபு நாடே நபியுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கின்றது. மதீனா தற்பொழுது தேவையில்லை என்று கூட போய்விடலாம். ஆனாலும் அந்த கட்டத்தில் கூட இறுதி நேரத்தில் தனக்கு உதவிய அந்த அன்சாரிகளை நபி அவர்கள் மறக்கவே இல்லை. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மதீனா வாசிகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள், இவர்களுடைய நன்றி கடன் இருக்கின்றதே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஒரு காலத்தில் இவர்கள் குறைந்து கொண்டே செல்லுவார்கள். உணவில் எப்படி உப்பு குறைவாக இருக்கின்றதோ அதே போன்று குறைந்த அளவாகத்தான் இவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் இந்த அன்சாரிகளை மறந்து விடாதீர்கள், அவர்கள் எனக்கு நிறைய உதவி இருக்கின்றார்கள் என்ற அந்த நன்றியை நபி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், தனது வாழ்க்கையிலே ஆரம்ப வினாடி முதல் கிட்டத்தட்ட தாவாவின் முதல் கட்டத்திலிருந்தே இறுதி வரைக்கும் தோளோடு தோளிருந்து மிக மிக உற்ற நண்பனாக இருந்த அபூபக்கரை பற்றி சொன்னார்கள். எனக்கு தோழர்களாக இருந்து எனக்கு உதவிய எல்லோருக்குமே கிட்டத்தட்ட நான் கைமாறு செய்து விட்டேன். அபூபக்கர் எனக்கு உதவினாரே, அந்த உதவிகளுக்கு என்னால் கைமாறு மாத்திரம் செய்து முடிக்கவே முடியாது. அபூபக்கரை போன்ற ஒரு தோழர் கிடையாது என்ற கருத்தை நன்றியுடன் நபி அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் வியாழக்கிழமை ஆகின்றது. வியாழக்கிழமை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை இந்த உம்மத்துக்கு சொன்னால் நன்றாயிருக்குமே என்ற கருத்தில் நபி அவர்கள் ஒரு விடயத்தை எழுதுவதற்கு முயற்சித்தார்கள். ஆனாலும் சஹாபாக்களில் சில பேர் நபி மிகுந்த கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், மிகுந்த நோயில் இருப்பதனால் இவ்வளவு காலம் எமக்கு நிறைய உபதேசித்த நபி அவர்கள் இந்த கஷ்டத்திலும் இதை கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லவே நபி அவர்கள் அந்த கருத்தை கைவிட்டு விட்டார்கள். இது ஒரு முக்கியமான சம்பவம். பிற்காலத்தில் இது மோசமாக விமர்சிக்கப்பட்டது. சில பேர் சொல்ல தலைப்பட்டார்கள், அன்றைக்கு நபி அவர்கள் சொல்ல எழுதுவதற்கு முனைந்தது எதை தெரியுமா? தனக்கு பின்னால் யார் ஆட்சிக்கு வருவது, குறிப்பாக அலி ஆட்சிக்கு வரப்போகின்றார், அவர்தான் ஆட்சியை ஏற்க வேண்டும் என்று நபி அவர்கள் எழுத பார்த்தார்கள். அதைத்தான் சில பேர் தடுத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். எந்த விதத்திலும் இது சாத்தியம் இல்லாதது, எந்த விதத்திலும் இப்படி இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நபி அவர்கள் கட்டாயமாகவே இந்த உம்மத்துக் கொண்டே சொல்ல வேண்டும் என்றிருந்தால் யாருடைய கருத்தையும் கேட்க மாட்டார்கள், எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்க மாட்டார்கள், கட்டாயமாகவே அதை சொல்லிவிட்டுத்தான் சென்றிருப்பார்கள். சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை, அவசியம் எத்தி வைக்க வேண்டிய ஒரு விடயத்தை நபி அவர்கள் சொல்லாமல் செல்ல மாட்டார்கள். மறுபுறத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமைக்கு பின்னால் கிட்டத்தட்ட 4 நாட்கள் உயிருடன் இருந்தார்கள். பல விடயங்களை எழுத்து வடிவில் இல்லாமல் பேச்சினால் பல கட்டளைகளை சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு. அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லி இருக்கலாமே, எனக்கு பின்னால் ஆட்சியாளரை குறிக்கத்தான் நான் முனைந்தேன் என்று. எனவே அந்த நேரத்தில் நபி அவர்கள் மரண தருவாய் வரும் பொழுது நானும் நீங்களும் தான் பலதையும் சொல்ல ஆசைப்படுவோம். சிலது மிக முக்கியமானதாக இருக்கும், சிலது ஏற்கனவே நான் சொன்னதாக இருக்கும். எனவே சஹாபாக்களில் சிலர் நபியின் மீது இருந்த அன்பின் காரணமாக ஏன் கஷ்டப்படுகின்றீர்கள் என்று சொல்ல நபி அவர்களும் சொன்னால் நன்றாயிருக்கும் என்ற கருத்தில் ஆரம்பித்தவர்கள் அதை எப்படியே விட்டு விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வியாழக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை இரவு மகரிபு தொழுகையையும் நபி அவர்கள் வந்து பள்ளியிலே சஹாபாக்களுக்கு தொழுவித்து விட்டுத்தான் சென்றார்கள். இஷாவுடைய நேரமாகிவிட்டது. சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் வீட்டிலே வருவதற்கு தயாராகின்றார்கள். ஆனால் மயக்கம் போட்டு விழுகின்றார்கள். கடுமையான காய்ச்சல், நோய் நன்றாக கடுமையாக இருக்கின்றது. கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததன் பின்னால் மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கின்றார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை வழிபார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல மீண்டும் நபிக்கு மயக்கம், மீண்டும் தெளிவு. இப்படி 2 முறை நடந்ததன் பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், முரு அபூபக்கரின், அபூபக்கருக்கு சொல்லுங்கள், மக்களுக்கு இமாமாக இருந்து தொழுவிக்க சொல்லுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் மார்க்கத்தில் மிக முக்கியமான கடமையாகிய
தலைமைத்துவத்தின் அடையாளங்களில் ஒன்றாகிய அதுவரைக்கும் நபி தலைமை தாங்கி செய்த அந்த தொழுகையின் பொறுப்பை, அதற்கு இமாமாக இருக்கும் பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் கொடுத்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய இஷாவிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு, வியாழக்கிழமை மாலை இஷாவிலிருந்து திங்கட்கிழமை சுபஹ் வரைக்குமான 17 நேரங்களும் அந்த 17 வக்துகளும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுகை நடத்தினார்கள். இடையில் ஒரு வக்துக்கு நபி அவர்கள் கொஞ்சம் கணக்கு சுகம் கிடைக்க வந்து இடையில் நபி அவர்கள் இமாமாக இருந்து தொழுவித்தார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னும் ஒன்றையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். நபி அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த உம்மத்தை ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இருக்க விடவே இல்லை. தனக்கு கடுமையான நோயுடைய சந்தர்ப்பத்திலும் கூட தொழுகையை ஒருவர் இமாமாக இருந்து நடத்த, மற்றவர்கள் அந்த இமாமை பின்பற்றி தொழ வேண்டும் என்ற அந்த உம்மத்தின் கட்டுப்பாடு, தலைமைத்துவத்தின் வழிகாட்டல், தொழுகையுடைய முக்கியத்துவம், இதை நபி அவர்கள் நன்றாகவே பேணினார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னைய நாள் திங்கட்கிழமை மௌத்தாகின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நபி அவர்கள் சில விடயங்களை செய்தார்கள். தன்னிடத்தில் இருந்த சில அடிமைகளை உரிமையிட்டு விட்டார்கள். தன்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்தது, 7 தங்க காசு இருந்தது. அந்த தங்க காசை கூட, தீனார்களை கூட நபி அவர்கள் சதக்கா செய்தார்கள். ஆயிஷாவிடம் சொல்லி இருந்தார்கள், இதை கொடுத்து விடுங்களேன் என்று. நோயுடைய அமர்க்களத்தில் ஆயிஷாவுக்கு மறந்து விட்டது. நபி அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே அந்த பணத்தை என்ன செய்தீர்கள் என்று கேட்க, கொடுக்க மறந்து விட்டது என்று சொல்ல, அந்த பணத்தை கொண்டு வர சொல்லி 7 அந்த வெள்ளி தங்க காசுகளை கையில் எடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த பணம் எனது கையில் இருக்கும் நிலைமையில் நான் மரணமடைந்து இறைவனை சந்திக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லி அந்த பணத்தை கூட நபி அவர்கள் சதக்காவாக கொடுத்தார்கள். தன்னிடமிருந்த ஆயுதங்களை கூட முஸ்லிம்களுக்கு நபி அவர்கள் சதக்காவாகத்தான் கொடுத்தார்கள். தனது குடும்பத்துக்கு, மனைவிக்கு என்று பெரிய அளவில் பெரிய ஏற்பாடுகளையோ சொத்துக்களையோ நபி அவர்கள் சேர்க்காமல் தான் போயிருந்தார்கள். மரண தருவாயில் மரணிக்கும் பொழுது நபி யுத்தத்துக்காக அணியும் அந்த கவச உடை கூட உணவு கஷ்டத்துக்காக, தேவைக்காக ஒருவரிடம் கடன் வாங்கி அதற்கு ஈடாக வைத்திருந்த நிலைமையில் தான் மௌத்தாகினார்கள். மௌத்தாகுவதற்கு முதல் நாள் திங்கள் கிழமை இரவு இருக்கின்றது. ஞாயிறு மாலை திங்கள் இரவு வீட்டிலே விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் கிடையாது. ஆயிஷா நாயகி அடுத்த வீட்டில் கைமாத்தாக எண்ணெய் வாங்கித்தான் விளக்கு பற்ற வைத்தார்கள். என்ன அளவு எளிமை, எந்த அளவு எளிமையான வாழ்க்கை. மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்றிருந்தாலும் கூட அதை விரும்பாமல், மக்களுடைய சொத்தை தான் அனுபவிப்பதற்கு விரும்பாமல், அல்லது ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாமல் நபி அவர்கள் அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு முதல் நாள் அது நடக்கின்றது. அடுத்த நாள் திங்கட்கிழமை நபியுடைய வாழ்க்கையில் மிக கடைசி நாள். உலக மகா மனிதராகிய மிகச்சிறந்த நபியாகிய அந்த நபி இந்த உலகத்தில் கழிக்கும் கடைசி நாள் தான் அந்த திங்கட்கிழமை. அந்த கடைசி நோய் தருவாயில் ஆயிஷா நாயகி நபி அவர்களை கவனிக்கின்றார்கள். இடையிலே நோய் கடுமையாகும் பொழுது குல் சூறாக்களை ஓதி, நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த இன்னும் சில துவாக்களை ஓதி, நபியுடைய கையிலே ஊதி, நபியுடைய கையினாலேயே நபியுடைய உடம்பை தடாவி ஆயிஷா நாயகி அவர்கள் நோயுடைய காலத்திலே ஓதி பார்த்தார்கள் என்பதே ஆதாரபூர்வமாக வந்திருக்கின்றது. திங்கட்கிழமை அன்று அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகை நடக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக இருந்து தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நபிகளாருடைய வீடு, ஆயிஷா நாயகியுடைய அந்த அறை, அந்த பள்ளியுடன் ஒட்டியதாக முதலாவது கிபிலாவுக்கு கிட்டவே இருக்கும் வீடாக இருக்கின்றது. சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகியுடைய அந்த வீட்டுக்கு உள்ளே இருந்து திரையை விலக்கி நபி அவர்கள் திரையை நீக்கி சஹாபாக்களை பார்க்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை இப்படி சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே இருந்தோம் திங்கட்கிழமை காலையிலே. நபிகளார் தனது வீட்டின் அறையுடைய திரையை விலக்கி எங்களை பார்த்தார்கள். அந்த அண்மை நாட்களில் நபியுடைய முகம் என்றுமில்லாத அளவுக்கு வெளிச்சமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் நபிக்கு சுகம் கிடைத்து விட்டது, நபி அவர்கள் எழும்பி விட்டார்கள், இதோ தொழுவிக்க வரப்போகின்றார்களோ என்று நாங்கள் நினைத்தோம்.
சிலருடைய தொழுகை கூட குழம்ப பார்த்து விட்டது. அந்த அளவுக்கு எமக்கு சந்தோஷம். ஆனால் நபி அவர்கள் அந்த திரையை விலக்கி எங்களை பார்த்து அப்படியே புன்முறுவல் பூத்து சிரித்துவிட்டு கையினால் சைக்கினை செய்தார்கள். தொழுது முடியுங்கள் என்ற சைக்கினை செய்துவிட்டு திரையை போட்டுவிட்டு நபி அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். அதுதான் நபியை சஹாபாக்கள் கண்ட கடைசி சந்தர்ப்பம். நபியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவர்களுக்கு கிடைத்த கடைசி தொழுகையும் கூட நபி வந்து தொழுவிக்கவில்லை. நபி அவர்கள் அந்த நேரத்திலே திரையை விலக்கி அந்த சஹாபாக்களை பார்த்து சிரித்தார்களே, அது என்ன சிரிப்பாக இருக்கலாம் தெரியுமா? ஒரு வரலாற்றாசிரியர் அழகாக சொல்லுகின்றார், 20 வருடத்துக்கு மேலாக படாத பாடுபட்டு நிறைய கஷ்டப்பட்டு கடுமையான தியாகத்துடன் எங்கேயோ எப்படியோ இருந்த இந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஒழுக்கத்தை சொல்லி மார்க்கத்தை சொல்லி வளர்த்தெடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த நீண்ட கால பயனை கண்ணால் கண்டார்கள். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் இன்று தொழுகைக்கு வருவேனா வரமாட்டானா என்று தெரியாது. ஆனாலும் இந்த மக்கள் தொழுகைக்கு வந்திருக்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அதுவும் ஒரு இமாமுக்கு பின்னால் இருந்து கட்டுப்பாடாக தொழுகின்றார்கள். எனவே எனது கடமை முடிந்து விட்டது. கட்டுக்கோப்பான அல்லாவின் கட்டளையை நான் இருந்தோ இல்லாவிட்டாலோ நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாலிருந்து சீராக இயங்கக்கூடிய ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்கிவிட்டேன். நான் இவ்வளவு நாளும் பட்ட கஷ்டத்தின் பலனை இதோ கண்ணால் கண்டுவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் நபி அவர்களுடைய முகம் மலர சிரித்துவிட்டு உள்ளே போய்விட்டார்கள். அந்த நாள் அப்படி உள்ளே போனதுதான் லுஹருடைய வக்து கிட்டத்தட்ட வரும் பொழுது நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். திங்கட்கிழமை காலை நேரத்திலே நபி அவர்களுடைய இறுதி கட்டம் ஆகின்றது. நபி அவர்கள் ஃபாத்திமா நாயகியை கூப்பிட்டு, தனது அருமையான மிக அன்பான மகள் ஃபாத்திமா நாயகியை கூப்பிட்டு காதிலே ஏதோ ரகசியமாக சொல்லுகின்றார்கள். ஃபாத்திமா நாயகி உடனே அழுகின்றார்கள். மீண்டும் ஏதோ ஒன்றை சொல்லுகின்றார்கள். ஃபாத்திமா நாயகியுடைய முகத்திலே சிரிப்பு மலர்ச்சி. பின்னால் ஆயிஷா நாயகி இதற்கு விளக்கம் கேட்ட பொழுது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், முதலாவதாக எனது காதிலே எனது தந்தை சொன்னார்கள், இந்த நோயிலிருந்து நான் எழும்ப மாட்டேன், இதில் நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று சொன்னார்கள். நான் அழுது விட்டேன். அதற்கு பின்னால் சொன்னார்கள், நான் மரணமானதன் பின்னால் என்னுடன் எனது குடும்பத்தில் முதலாவதாக வந்து சேரக்கூடியது நீதான் மகளே என்று சொன்னார்கள். நான் அந்த சந்தோஷத்தில் சிரித்து விட்டேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் வஃபாத்தாகி 6 மாதங்களுக்குள்ளே ஃபாத்திமா நாயகி அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். ஹசன் ஹுசைன் தனது அன்பான அந்த பேரப்பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு முத்தமிட்டு அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்கின்றார்கள். தனது மனைவிமார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை செய்கின்றார்கள். கடைசி தருணம். ஆனாலும் நோய் கடுமையாக இருக்கின்றது. நபி அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து ஃபாத்திமா நாயகி இப்படி சொன்னார்கள். சஹீஹான ஹதீஸிலே வருகின்றது, ஃபாத்திமா நாயகி அருமையான அன்பான மகள், வாப்பா படும் கஷ்டத்தையும் நோயுடைய கடுமையையும் பார்த்து, வா கர்ப அபா, வாப்பா இவ்வளவு வருத்தமாக இருக்கின்றதே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றதே வாப்பா என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் ஒரு அழகான உண்மையை சொன்னார்கள். உலக வாழ்க்கையின் உண்மையை நபி சொன்னார்கள். நிலையான வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள். ஃபாத்திமா நாயகி, வாப்பா இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது நோய் என்று ஃபாத்திமா நாயகி கவலைப்படும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், லா கர்ப அலா அபீகி பஅதல் மௌத் பஅதல் யௌம், ஃபாத்திமாவே இதுதான் கடைசி நாள். உனது தந்தை கஷ்டப்படக்கூடிய கடைசி நாள் இதுதான். இதற்கு பின்னால் உனது தந்தைக்கு கஷ்டமே இல்லை என்று சொன்னார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த உலகம் ஒரு கஷ்டமான உலகம் தான். ஏதோ ஒன்று முடிய, ஏதோ ஒன்று வர, ஏதோ ஒன்றை எதிர்பார்க்க, ஏதோ சிலது கிடைக்க, சிலது கிடைக்காமல் போக, இப்படித்தான் உலகம் போக போகின்றது. நிம்மதியானதும் நிலையானதும் முடிவானதும் அந்த மறுமை தான். அதைத்தான் நபி சொன்னார்கள், மகளே உனது தந்தை கஷ்டப்படும் கடைசி நாள் இதுதான். இதற்கு பின்னால் உனது தந்தைக்கு கஷ்டமே கிடையாது என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத்துடைய கடைசி கட்டம் வருகின்றது. ஆயிஷா நாயகி அவர்கள் அழகாக அதை சொல்லுகின்றார்கள். நபி அவர்களுக்கு சக்கராத்துடைய கட்டம் வர நபி அவர்களை நான் எனது மடியிலே கிடத்தி எனது நெஞ்சிலே சாய்த்துக் கொண்டேன். நபி அவர்கள் எனது நெஞ்சிலே சாய்ந்தவர்களாக இருக்கும் நேரத்திலே எனது சகோதரர் வீட்டுக்குள்ளே வந்தார். அபூபக்கருடைய மகன் அப்துர் ரஹ்மான் வந்தார். அவருடைய கையிலே மிஸ்வாக்கு ஒன்று இருந்தது. நபி கடைசி அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் அந்த மிஸ்வாக்கை ஆசையோடு பார்த்தார்கள். எனக்கு புரிந்துவிட்டது, நபி அவர்கள் வளமையாகவே விருப்பமாக மிஸ்வாக்கு செய்பவர்கள், மிஸ்வாக்கிலே மிக ஆர்வமாக இருப்பவர்கள், அந்த மிஸ்வாக்கு செய்வதற்குத்தான் விரும்புகின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதை எடுத்து தரவா யா ரசூலல்லாஹ் என்று கேட்க பேச முடியாது.
தலையினால் சைக்கினை செய்தார்கள் எடுத்து தரும்படி. நான் அந்த மிஸ்வாக்கை எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம் கனமாக இருந்தது. எனது வாயில் வைத்து எனது பல்லினால் அதை கொஞ்சம் இலகுவாக்கி நபியுடைய வாயிலே வைத்தேன். அவர்கள் ஹயாத்துடன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எப்படி மிஸ்வாக்கு செய்தார்களோ அதே போன்று நபி அவர்கள் மிஸ்வாக்கு செய்தார்கள். அந்த கடைசி கட்டத்திலே நபி அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு சின்ன பாத்திரத்திலே கொஞ்சம் நீர் இருந்தது. அடிக்கொரு முறை அந்த பாத்திரத்தில் கையை விட்டு அந்த தண்ணீரால் முகத்தை துடைத்துக் கொண்டு நபி அவர்கள் இப்படி சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத்தின், இன்னலில் மௌத்தி சக்கராத்தின், மரணத்துக்கு கஷ்டம் இருக்கின்றது, மரண தருவாயில் சக்கராத் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த கஷ்டம் இருக்கின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், அதுவரைக்கும் நான் நினைத்திருந்தேன் பாவிகளுக்கு தான் மரண தருவாயில் கஷ்டம் ஏற்படும், சக்கராத்துடைய நிலை ஏற்படும் என்று நான் நினைத்திருந்தேன். அந்த நபிக்கு சக்கராத்துடைய நேரத்தில் அப்படி நபி சொன்னதன் பின்னால் தான் நல்லவர்களுக்கும் அந்த நிலைமை வரும், அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு அது வரும் என்பதை நான் உணர்ந்தேன் என்று ஆயிஷா நாயகி சொல்லுகின்றார்கள். மிஸ்வாக்கை கையிலே எடுத்து அந்த பல்லிலே வைத்து மிஸ்வாக்கு செய்த நபி அவர்கள் மிஸ்வாக்கு செய்து முடியும் பொழுது தனது பார்வையை அந்த வீட்டின் முகட்டை நோக்கி நபி அவர்கள் உயர்த்துகின்றார்கள். தனது கையை வானத்தை நோக்கி உயர்த்திய நபி அவர்கள் மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா, அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா என்று சொல்லுகின்றார்கள். வாயில் ஏதோ முணுமுணுப்பதை கேட்ட ஆயிஷா நாயகி தனது காதை வாய்க்கருகாமையில் வைத்து கேட்கின்றார்கள். நபி அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹும்மர் ரஃபீகல் அலா என்ற அந்த வசனத்தை கடைசியாக 3 முறை சொல்லி முடிக்கும் பொழுது முகட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்த நபி அவர்கள் தனது கையை முகட்டை வானத்தை நோக்கி உயர்த்தி இருந்த நபி அவர்களுடைய கை அப்படியே கீழே சரிந்தது. அத்துடன் அப்படியே நபிகளாருடைய உயிர் பிரிகின்றது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் பிறை என்று பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு திங்கட்கிழமை முற்பகலிலே லுஹருக்கு ஒரு சில மணித்தியாலத்துக்கு முன்னால், ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் லுஹருடைய வேலை ஆகும் பொழுது அல்லது அதற்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன்னால் வெயில் கடுமையாக இருக்கும் அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய ரூஹ் பெறுகின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, கடைசி கட்டத்திலே நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் மீது கருணை காட்டு. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் அர் ரஃபீகுல் அலா என்ற மிக உயர்ந்த அந்த இடத்தை அல்லது அந்த தோழர்களை நான் தெரிவு செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அர் ரஃபீகுல் அலாவுக்கு நிறைய உலமாக்கள் சொல்லும் விளக்கம் என்ன தெரியுமா? அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றானே, மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸுன உலாயிக ரஃபீகா, நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷஹீதுகள், சாலிஹீன்கள் என்ற அந்த நல்ல தோழர்கள், அந்த நல்ல தோழர்களுடன் என்னை சேர்த்து விடு என்று நபி அவர்கள் சொன்னதாக அந்த கருத்தை நிறைய பேர் சொல்லுகின்றார்கள். வாழும் பொழுதும் நல்லவர்களுடைய பாதையிலே வாழ்வது ஒரு மூமினுடைய இலட்சியம். அடிக்கொரு முறை ஃபாத்திஹாவில் அதைத்தானே கேட்கின்றோம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை எமக்கு காட்டுவாயாக என்று கேட்கின்றோமே. அந்த அருள் புரியப்பட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான். அவர்கள் தான் நபிமார்களும் சித்தீகீன்களும் சுஹதாக்களும் சாலிஹீன்களும் என்று. நபி அவர்களை பாருங்கள், வாழும் பொழுது நல்லவர்களுடைய வழியில் வாழுவதைத்தான் கேட்க சொன்னார்கள். மரணத்துக்கு பின்னாலும் இந்த ஆன்மா போய் சேர வேண்டும். யாருடன் தெரியுமா? நல்லவர்களுடன் சேர வேண்டும், உயர்ந்தவர்களுடன் சேர வேண்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களுடன் சேர வேண்டும், அவர்கள் இருக்கும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும். அவர்களுடன் என்னை சேர்த்து விடுவாயாக என்று நபி அவர்கள் விருப்பமாக கடைசியாக கேட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மௌத்தானது செய்தி சஹாபாக்களுக்கு செல்லுகின்றது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் தனக்கிருந்த நெருக்கங்கள் அனைத்தையுமே இழந்ததை போன்றுதான் உணர்ந்தார்கள். தந்தையை, உற்ற சகோதரனை, மிக நெருங்கிய நண்பரை, இப்படி எல்லோரையும் இழந்ததை போன்றுதான் இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு இந்த செய்தி இடி போன்று இருந்தது. நபிகளார் தான் வாழ்க்கை என்பதை போன்று இருந்தவர்கள் அதை தாங்குவதற்கு கஷ்டப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், மதீனாவுக்கு நபிகளார் ஹிஜ்ரத் வந்த தினம் இருக்கின்றதே, அதை போன்ற ஒரு சந்தோஷமான ஒரு வெளிச்சமான நாள் மதீனாவிலே இருக்கவில்லை. நபி அவர்கள் மரணமான தினம் இருக்கின்றதே, அது போன்ற ஒரு இருள் நிறைந்த கஷ்டமான அல்லது கவலையான ஒரு நாளை நான் காணவே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
வருகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி பரவுகின்றது, மக்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. பல சஹாபாக்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகையை நடத்திவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் தூரத்திலே இருந்த சுன்ஹை என்ற இடத்தில் இருந்த தனது மனைவியின் வீட்டுக்கு போயிருந்தார்கள். செய்தி அபூபக்கருக்கு போகின்றது. பலரும் வருகின்றார்கள். உமர் வருகின்றார். இயல்பாகவே வேகமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மீது உயிரையே வைத்திருந்த சஹாபி. அவர்கள் நபி அவர்கள் இப்பொழுது மரணித்தார்கள் என்பதை நம்ப மறுத்தார்கள். அதிர்ச்சியின் காரணமாக, நபியின் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நபி மௌத்தானார்கள் என்ற செய்தியை அவர்கள் நம்ப மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சில குருட்டு சூஃபிகள் நபி அவர்கள் மௌத்தாகவில்லை என்றோ அல்லது ஆளும் நபி வாழும் நபி என்று மக்களை மயக்கமான கருத்துகளுக்கு போக வைப்பதை போன்றோ அல்லது நபி அவர்கள் கபரிலே இருந்து வெளியே வந்து மஜ்லிஸ்களுக்கெல்லாம் வருகின்றார்கள் என்பதை போன்றோ உமர் சொல்லவில்லை. அன்றைக்கு உமர் நபி அவர்கள் மௌத்தாகவில்லை என்று சொன்னதும் இன்று சில குருட்டு சூஃபிகள் சொல்லுவதும் எந்த விதத்திலும் ஒன்றுக்கொண்டு சமீபத்திலும் வைக்க முடியாதது. உமர் எதை சொன்னார் தெரியுமா? அதிர்ச்சியின் காரணமாக அவர் சொன்னார், மூசாவும் இதே போன்று தனது மக்களை விட்டுவிட்டு அவர் சென்றார் தானே சில நாட்கள், அவர் மௌத்து என்று சில பேர் சொன்னார்களே, எமது நபியும் அப்படித்தான், அவர்கள் மௌத்தாகவில்லை, திரும்பி வருவார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாளும் அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள் என்று உமர் சொல்லவே இல்லை. அதிர்ச்சியின் காரணமாக ஏற்கனவே ஒரு நபி இப்படி அல்லாஹ்வுக்காக அவர் போய் அவர் மௌத்து என்று மக்கள் சொல்ல பிறகு அவர் திரும்பி வந்தாரே, அதுபோன்ற நபி அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று தான் சொன்னார்களே தவிர மௌத்தாக மாட்டார்கள் என்று உமர் சொல்லவே இல்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் வருகின்றார்கள். மிக நிதானமான ஒருவர், எந்த ஒரு சிக்கலான சந்தர்ப்பத்தையும் தடுமாறாமல் கையாளக்கூடிய ஆச்சரியமான ஒரு மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிலைமையை சரியான முறையில் கையாண்டு மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கின்றார்கள். உண்மையிலே இந்த நபி மௌத்தாகி விட்டார்கள் என்ற அந்த யதார்த்தத்தை புரிய வைக்க அந்த உமரும் கூட அப்பொழுதுதான் நம்ப ஆரம்பிக்கின்றார், நபி அவர்கள் இம்மை விட்டு போய்விட்டார்கள் என்று. திங்கட்கிழமை முற்பகலிலே மௌத்தாகிய நபி அவர்கள் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மாலை புதன்கிழமை இரவு ஆயிஷா நாயகியுடைய அந்த வீட்டில் அவர்கள் மரணித்த அதே இடத்திலே நபி அவர்கள் அடக்கப்பட்டார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியுடைய போதனைகளை விளங்கி அந்த நபியின் மீது உண்மையிலே அன்பு வைத்து அந்த நபியை பின்பற்றிய கூட்டத்தின் நின்றுமாக எம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அருமை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத், அவர்களுடைய மரணம் எமக்கு உணர்த்தக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய இறுதி நாட்களில் நடந்த சம்பவங்கள், அந்த உபதேசங்கள் நிறைய சிந்திக்கப்பட வேண்டியவைகள், நிறைய அருமையான போதனைகளையும் வழிகாட்டல்களையும் கொண்டவைகள். இதில் ஒரு உண்மை என்ன தெரியுமா? மரணம் என்பது சர்வ நிச்சயமானது. இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் கூட அவர் மரணித்தே தீருவார் என்ற அந்த உண்மை நபி அவர்களுடைய மரணத்தின் மூலம் எமக்கு உணர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத்து வைப்பதிலே, அன்பு வைப்பதிலே மிக கவனமாக அதை எல்லை மீறாத ஒரு நிலைமையிலே இருந்துவிட வேண்டும். எந்த ஒன்றை விடவும் மேலாக அந்த நபியை நேசிக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது, உயிரை விடவும் தான். ஆனால் அந்த நபி அல்லாஹ்வின் அடியார் தான், அல்லாஹ்வுடைய நபிதான். அவர் ஒரு நாளுமே அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு போக மாட்டார் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். நபியும் இறுதி தருணத்திலே அதிகமாக சொன்ன செய்திகளில் ஒன்றுதான், நபி அவர்கள் தன்னை தனது மரணத்துக்கு பின்னால் வணங்கும் நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நபி அவர்கள் அழுத்தி சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபிகளால் இறுதி தருவாயிலே சொன்ன உபதேசங்களில் ஒன்றுதான் அஸ்ஸலாத்த வமா மலக்கத் ஐமானுக்கும். இதை நபி அவர்கள் பலமுறை சொன்னதாக நாம் அறிகின்றோம். கடைசி தருவாயில் கூட நபி அவர்கள் அதை சொன்னதாக சில ரிவாயத்துகள் இருக்கின்றன. அஸ்ஸலாத்த, தொழுகையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடாதீர்கள். வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகளை கவனமாக அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அடிமைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள். பொதுவாக வேலைக்காரர்களை நன்ற முறையில் கவனிக்க வேண்டும். உங்களுடைய பராமரிப்பின் கீழும் பொறுப்பின் கீழும் உள்ளவர்களை நியாயமாக நீதமாக நடத்த வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் மறக்காமல் கடைசி நேரத்திலும் சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
கடைசி இறுதி நாட்களை பார்த்தால் விளங்கும். இறுதி மூச்சு வரையும் நபி அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும், தஅவாவை முன்னெடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் தான் முனைப்பாக இருந்தார்கள். மரணமாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் கூட வருத்தத்தில் தலையிலே ஒரு புடவை துண்டை கட்டிக்கொண்டு உசாமாவுடைய தலைமையிலே ஒரு படையை ரோமுக்கு நபி அவர்கள் தயாரித்து அவர்களை வழியனுப்பிவிட்டுத்தான் வந்தார்கள். ஆனால் நபிக்கு நோய் ஏற்பட அந்த படை மதீனாவுக்கு அருகிலேயே ஒரு இடத்தில் இடையில் நின்று விட்டது. நபி கடைசி நாட்களில் கூட போராட்டத்துக்காக இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக படையை தயாரித்து அனுப்பினார்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நபியுடைய அருமையான அந்த எளிமையான வாழ்க்கையை இந்த இறுதி நாட்களில் நடந்த சில விடயங்களை அல்லது இறுதி நாட்கள் பற்றி சொல்லப்பட்டதிலிருந்து நாம் உணர முடிகின்றது. எனவே அந்த மகத்தான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் நடந்து நாங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களாக மாறுவோமாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு நிவர்த்தியையும் அவர்களுக்கு விமோசனத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.